Welcome to Soldiers Guide channel. Indian Air Force 2024 Group C recruitment கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல 182 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்டிசி, அதுக்கப்புறம் டிரைவர், இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, கம்ப்ளீட் ஏ டு செட் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் அது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ கேட்கலாம். நிறைய பேர் இந்த குரூப் சி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே வந்து கிளியராக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை டேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேகன்சி என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் மோட் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கிடையாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். ஓகேங்களா? ஆஃப்லைனில் போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி உங்களுடைய சம் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணி அந்த போஸ்ட் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேட்டகரிக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. இதுக்குன்னு தனியாக எதுவும் பே பண்ணுறது கிடையாது. அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைனில் மட்டும் தான். தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வேகன்சின்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மூணு விதமாக வந்து வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா? லோயர் டிவிஷன் கிளர்க், ஹிந்தி டைபிஸ்ட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டைபிஸ்ட் 2 பேர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டிரைவர், இதுக்கு தனி வேகன்சி. ஓகேங்களா? லோயர் டிவிஷன் கிளர்க்கு மட்டும் வந்து 157 வேகன்சி வந்திருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். பிளஸ் இங்கிலீஷ் டைப்பிங்கில் வந்து 35 per word minute வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் டைப்பிங்கில் வந்து இங்கிலீஷ் டைப்பிங்கில் 35 per word minute அடிக்கணும். இங்கிலீஷ் வேர்டு வந்து 30 per word minute நினைக்கிறேன். ஓகேங்களா? ஹிந்தி வந்து 30 word per minute அடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹிந்தி டைப்பிஸ்ட் யாரும் நமக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நம்ம வந்து ட்ரை பண்ண மாட்டோம். இங்கிலீஷ் டைப்பிங் வேணா ட்ரை பண்ணலாம் உங்க இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு டைப்பிங் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ இருக்கக்கூடிய டைம்ல நீங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? டிரைவருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 வேகன்சி தான் இருக்கு. இதில் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானதான். லைட் வெயிட் மோட்டர் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வித் ஹெவி மோட்டர் டிரைவிங் லைசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருந்தா 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கும் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரையும் ரிலாக்ஸேஷன், 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற எல்லாருமே வந்து ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாலாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் டிரைவர் அப்படின்னா டிரைவருக்கான அங்கே ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் டைபிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே டைப்பிங் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பாஸ் ஆகிற எல்லாருமே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் எஸ்எஸ்ஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? இது எல்டிசி, அதுக்கப்புறம் சிஎம்டி. ஓகேங்களா? இந்த டிரைவர், அதாவது மெக்கானிக் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ட்ரேட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து டிரைவருக்கு மட்டும் வரும். ஓகேங்களா? மற்ற இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட் மட்டும் தான் வரும். இதில் 100% வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுடைய குவாலிஃபையிங் நேச்சராக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ அப்ளை பண்றதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கான அப்டேட் பண்றேன். அண்ட் பெருசா எதுவும் நீங்க புதுசா வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி கிடையாது, ஆஃப்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அந்த ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணி நம்ம எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போஸ்ட் என்வலப்ல என்ன மாதிரி ஃபில்அப் பண்ணி நம்ம வந்து அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவா நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ற வீடியோ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த குரூப்பில். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, உங்களுடைய டவுட் எல்லாமே அந்த இடத்துல கிளியர் ஆகும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சால்வ் பண்ண பார்க்குறேன். இப்போ இந்த செலெக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாமே நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது, குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்றது எல்லாமே வந்து செகண்ட் தான், ஓகேங்களா? உங்ககிட்ட எஃபோர்ட் மட்டும் தான் இருக்கணும், கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதுக்கான வேகன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் இதுக்கான வேகன்சி ஆல் இந்தியா வேகன்சி, ஆல் இந்தியா காம்படிஷன், ஓகேங்களா? தமிழ்நாடுக்கு தனி வேகன்சி இல்லை, தமிழ்நாடுக்கு தனி கட் ஆஃப் இல்லை, ஓகேங்களா? இதெல்லாம் போஸ்ட், அதாவது நம்ம வந்து அப்ளை பண்ற ஒவ்வொரு கமாண்ட் வைஸ் வந்து வேகன்சி பிரியும். அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்க, அதில் தனித்தனியான வேகன்சி இருக்கும் ஒவ்வொரு கமாண்ட். இப்போ வந்து பெங்களூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ஒரு வேகன்சி இருக்கும், இதே வந்து இந்தியா ஃபுல்லாக அது இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்றத, என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்றத அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்க. ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா? இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இல்லை டெலிகிராம் சேனல்லேயே மறக்காம கேட்கலாம். அண்ட் வேற ஏதாவது கோர்சஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருமே செலக்ட் ஆக முடியும். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆள் வச்சுக்கலாம். தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட்.